திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலை போற்றி, காவாய் கனகத்திரளை போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அரணம பார்வதபதையே அரகர மகாதேவா. சென்ற காணொளியில் பெருமானின் அணி ஆபரணங்களை பற்றி பார்த்தோம். அவர் அதை சூடி நமக்கு எந்த ஞானத்தை போதிக்கிறார், என்ன செயலை நமக்கு செய்விக்கிறார் என்றையெல்லாம் பார்த்தோம். இன்று பெருமான் எந்தெந்த இடத்தில் சம்காரம் செய்தார், அவர் அட்டமூர்த்தியாக விளங்குகிறார். அந்த அட்டம் என்றால் 8. அந்த 8இன் விதம் என்ன, அவரின் வீரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த தொகுப்பை இப்போது நாம் பார்ப்போம். சிவபெருமான் அட்ட மூர்த்தியாக இருக்கிறார். திருவாசகத்திலே நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலம், நிலா பகலோன், உளனாய மைந்தனோ, டென் வகையாய் உணர்ந் புணர் நின்றோன் என்று திருத்தொன்னோக்கத்திலே சொல்வார். நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலா பகலோன், உளனாய மைந்தனோ, என் வகையாய் உணர்ப்புணர்ந்து நின்றோன் என்று திருத்தொன்னோக்கத்திலே சொல்வார். இந்த 8 விடயங்களிலுமே பெருமான் உணர்ந்து புணர்ந்து நிற்கின்றார். திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே நாம் சென்றால் தெரியும், அட்டலிங்கங்கள் இருக்கும், அஷ்டலிங்கங்கள் இருக்கும். இந்திரலிங்கம், வாயுலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம் என்று அட்டலிங்கங்கள் அந்த மலையை சுற்றி இருக்கும். பெருமான் நடுநாயகமாக, உண்ணாமுலை உடனமர் அண்ணாமலையார் நடுநாயகமாக அமர்ந்திருப்பார். இந்த அட்டமூர்த்தியாக பெருமான் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார், அதை இயக்கி கொண்டும் இருக்கிறார். அடுத்து பெருமானின் அட்டவீர செயல்கள். அட்டவீர செயல்கள் 8 விதமான வீர செயல்கள். இந்த 8 விதமான வீர செயல்களும் தன் அடியார் பொருட்டே நிகழ்ந்தவை. முதலில் அந்தகாசுரனை சங்கரித்தது. அயனை, அனங்கனை, அந்தகனை, சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி என்று திருச்சாளரையே சொல்வார். முதலில் அந்தகாசுரனை சங்கரித்தது. அடுத்து காமனை எரித்தது. தக்கன் நற்காமன் தனதுடல் தளலெல விழித்த செங்கன் நாயகனே என்று, விழித்த செங்கன் நாயகன் தன்னுடைய பார்வையாலேயே காமனை எரித்து விட்டார் பெருமான். பெருமானின் தவத்தை கலைக்க தேவர்கள் முற்பட காமனை வைத்து அவர் தவத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக காமனை ஏவுகிறார்கள். அவர் காம குரோத மதமாச்சரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அல்லவா. அந்த காமனை தன் கண் பார்வையாலே எரித்து விடுகிறார். இது ஒரு தலம். அடுத்து காலனை அட்டது, காலனை சம்காரம் செய்தது. இது அனைவருக்கும் தெரிந்த தலம் திருக்கடையூர். திருக்கடையூர் தலத்திலே தன்னுடைய அடியானாகிய மார்க்கண்டேயன் பாசக்கயிறை வீசி வருகின்ற அந்த யமனிடமிருந்து தப்பிப்பதற்காக பெருமானின் லிங்க திருமேனியை கட்டி தழுவி கொள்கிறார். அப்படி கட்டி கொண்டு இருக்கும் பொழுது பெருமான் மீது, மார்க்கண்டேயன் மீது வீச இருந்த அந்த பாசக்கயிறு பெருமானிடம் உடன் சேர்ந்து விழுந்து விடுகிறது.
மார்க்கண்டேயனுக்கும் லிங்கப் பெருமானுக்கும் சேர்ந்து அந்த பாசகயிறு விழுந்து விடுகிறது. அனைத்திற்கும் மூலாதாரமான பெருமான், அந்த யமனுக்கே இறைவானான பெருமான், அந்த யமன் அந்த ஆணவ செருக்கு கொண்டதால் என்னை மிஞ்ச இந்த உலகில் யார், அழிப்பதற்கு நானே முதலானவன் என்று அந்த ஆணவ செருக்கு கொண்டதால் அந்த ஆணவ செருக்கிலே மதிமயங்கி பெருமான் மேலே பாசகயிறை வீசி விடுகிறார். உடனே பெருமான் கால சம்கார மூர்த்தியாக அங்கே தோன்றி அந்த காலனை தன் காலால் எட்டி உதைத்து சம்காரம் செய்கிறார். அந்த காலன் மறுபடியும் உயிர் பெற்று வந்த இடம் இன்னொரு தலம். அந்த காலனை தன் காலால் எட்டி உதைத்து சம்காரம் செய்கிறார். அது திருக்கடையூர் சென்றீர்கள் என்றால் பார்க்கலாம். அந்த கால சம்கார மூர்த்தியின் காலடியிலே ஒரு திறவு ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த திறவை ஒரு வினாடிதான் அந்த விளக்கு வெளிச்சத்தில் நாம் பார்க்க முடியும். அந்த திறவை திறந்தவுடன் காலன் படுத்து செத்து போயிருப்பான். காலன் அவனை கட்டி ஒரு பூதகணம் இழுத்து கொண்டு செல்லும். இது யமபயம் உள்ளவர்கள், மரண பயம் உள்ளவர்கள், என்றுமே ஒரு பதட்டத்துடனேயே உள்ளவர்கள், மனப்பிறழ்ச்சி, எதற்கு வாழ்கிறோம் என்றெல்லாம் அந்த கவலை உள்ளவர்கள் எல்லாம் திருக்கடையூரிலே சென்று அந்த காலசம்கார மூர்த்தியை வணங்கி அந்த காலனை கட்டி இழுத்து செல்கின்ற அந்த பூதகணத்தை அந்த திறவை திறக்கும் பொழுது அதை நாம் பார்த்தால் அந்த யமபயம் நீங்கும் என்பது திண்ணம். அப்படி காலனை காலால் உதைத்து சம்காரம் செய்தார். திருவாசகத்திலே காலார் காலனை காய்ந்த கடுந்தளர் பிளம்பண்ண மேனி செய்யனே என்று திருவாசகத்திலே பதிவு செய்கிறார் மாணிக்கவாசக பெருமான். அடுத்து சலந்தரனை தடிந்தது. சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடித்த நல்லாளி தலமுடைய நாரணார்க்கு அன்று அருளியவார் என்னேடி என்று திருச்சாளலிலே சொல்வார். அடுத்து தக்கன் வேள்வியை தகர்ந்தது. தக்கனுடைய வேள்வியை தகர்ந்தது. அதற்கடுத்து கஜசம்கார மூர்த்தியாக இந்த கஜமுகாசுரனை அழித்தது. யானை தோலை உரித்து தன் போர்வையாக போர்த்தியது. இது எல்லாம் பெருமானின் அட்டவீர செயல்களாக போற்றப்படுகிறது. இந்த தலங்களிலெல்லாம் பெருமான் வீரட்டனேஸ்வராக அழைக்கப்படுகிறார். அங்கே பெருமானுக்கு பெயர் 8 தலங்களிலும் வீரட்டனேஸ்வரர் தான். வீரட்டனேஸ்வரராக அழைக்கப்படுகிறார். இந்த தக்கன் வேள்வியை தகர்ந்தது என்ற ஒரு வீர செயலில் உள்ளதல்லவா, அதை சற்று விரிவாக பார்ப்போம். தக்கன் இறைவனை மதிக்காது அவரை உதாசீனம் செய்துவிட்டு அனைத்து தேவர்களையும் ஒன்று திரட்டி, திருமாலையும் ஒன்று திரட்டி, பிரம்மனையும் ஒன்று திரட்டி, அனைத்து தேவர்களையும் ஒருங்கே சேர்த்து ஒரு வேள்வியை நடத்துகிறார். பெருமானை இகழ்ந்து விட்டு அங்கே ஒரு விடயம் நடந்து விடுமா என்ன? பெருமான் அந்த வேள்வியை தகர்க்கிறார். அப்படி அந்த தக்கன் வேள்வியை தகர்ந்த பொழுது யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள்? முதலில் தண்டிக்கப்பட்டது அக்னி. வேள்வி நடக்க வேண்டும் என்றால் முதலில் தேவைப்படுவது நெருப்பு தான், அக்னி தான். முதலில் தண்டிக்கப்படுவது அக்னி. அங்கி பரிசலிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ என்று திருப்பூவல்லியிலே சொல்வார். அங்கி பரிசலிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ என்று திருப்பூவல்லியிலேயே சொல்வார். அடுத்து இந்திரன் தண்டிக்கப்பட்டான். இந்திரன் பரிசலிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. தக்கன் தன் வேள்வியினில் இந்திரன் தோல் நெரித்திட்டு என்று சொல்வார் திருவாசகத்தில். தக்கன் தன் வேள்வியினில் இந்திரன் தோல் நெரித்திட்டு இந்திரன் தண்டிக்கப்படுகிறான். அடுத்து யமானன். யமானன் என்றால் யாக எஜமான். யாக எஜமான் அவர் தண்டிக்கப்படுகிறார். நான் மறையோனும் மகத்து யமான் படப்போம் வழி தேடுமாறு உந்திப்பற. யமானன்
தப்பிப்பதற்காக வழியை தேடி கொண்டிருக்கிறார் பெருமான் வரும் பொழுது. அடுத்து திரிபுரத்தை எரித்தது. அந்த 3 புறத்தையும் தன்னுடைய சிரிப்பாலேயே எரித்தது. சிரித்தால் போதும் எரிந்துவிடும். புறங்கள் 3 எரித்த கையனே என்று அருள்பத்திலே சொல்வார். அடுத்து பிரம்மன் சிரத்தை அறுத்தது. நாம் முன்னமே முந்தைய காணொளியிலே பார்த்தோம். ஆணவ செரு கொண்டு பிரம்மா அலைந்த போது பிரம்மனின் சிரத்தை அறுத்தார் பெருமான். தக்கன் வேள்வியினிலும் தண்டிக்கப்பட்டார். நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்திப்பற உயிரலார் அறிந்ததென்று உந்திப்பற என்று உந்திப்பற திருவுந்தியாரிலே சொல்வார். நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்திப்பற என்று சொல்வார். இப்படி பெருமான் அட்ட வீர செயல்களையே செய்து அனைத்து தெய்வங்களையும் தண்டித்து கொண்டே இருக்கிறார். நம்மை தண்டிப்பாரா? நம்மை தண்டிக்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் எல்லாமும் தெரிந்து தவறு செய்கிறார்கள். பெருமான் எத்தகையவர், அவர் எப்பேற்பட்ட கருணையானவர், அவர் எவ்வளவு தகுதி உடையவர், அவருக்கு நிகர் இந்த உலகிலே, இந்த உலகங்களிலே, அண்ட சராசரங்களிலே நிகர் யாருமே இல்லை என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். தேவர்கள் தெரிந்தே தவறு செய்கிறார்கள். ஆகையால் அந்த தெரிந்தே தவறு செய்கிற அந்த ஆணவத்தினால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். நாம் அறியாமையால் தவறு செய்கிறோம். ஆணவத்தில் ஏற்படும் அறியாமையினால் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் பெருமான் தன்னுடைய கருணையின் அடிப்படையிலே நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் நாம் தவறை திருத்தி வாழ வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் பெருமான். நாம் தான் முயற்சி செய்யாமல் இருக்கிறோம். பின்னை என் பிழையெல்லாம் பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, என் பிழையெல்லாம் நான் செய்ய பொறுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருந்தும் தப்பு செய்யாத குழந்தை தப்பு செய்யாதன்னு சொல்லி பணித்து கொண்டே இருக்கிறார் பெருமான். அடுத்து சிவபெருமானின் அர்த்தநாதீஸ்வரர் கோலம். முன்னமே சொன்னது போல பெருமான் என்றுமே தம் உமையம்மையை தன்னுடைய இடப்பாகத்திலே சுமந்து கொண்டே இருக்கிறார். இடப்பாகத்திலே சுமந்து கொண்டே இருக்கிறார் பெருமான். அதான் திருவாசகத்திலே மாணிக்கவாசக பெருமான் சொல்வார், பால் வெந்நீரு பசுஞ்சாந்தும் பைங்கிலியும் சூளமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்று சொல்வார். வலப்பாகத்திலே பால் வெந்நீர் அணிந்திருப்பார், இடபாகத்திலே அம்மை பசுஞ்சாந்து அணிந்திருப்பார், வலப்பாகத்திலே அப்பன் மூவிலை வேல் கொண்டிருப்பார், இடபாகத்திலே அம்மை பைங்கிலியை வைத்திருப்பார். இந்த கோலமே குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். பெருமான் என்றுமே அர்த்தநாதீஸ்வர கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படியெல்லாம் சிறப்பு உள்ள பெருமான் குலம்தான் என்ன? அவர் குலம் எத்தகையது? அவர் குலம் எப்பேற்பட்டது? அவர் எந்த குலத்தை சார்ந்தவர்? அவர் குலமிலி. அவருக்கு குலம் என்பதே கிடையாது. அவர் எந்த குலத்தில் வேண்டுமானால் நம்மை ஆட்கொள்ள வருவார். கவிஞனாக வந்தார், ஒரு வளையல் விற்பவராக வந்தார், மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொள்வதற்காக கூலியாளாக வந்தார், பன்றிக்கு பால் கொடுத்த படலம் என்று திருவிளையாடல் புராணத்திலே வரும். ஒரு தாய் பன்றி தன் குட்டிகளை ஈந்து விட்டு இறந்து விடுகிறது. அந்த குட்டிகள் தவிக்கும் பொழுது அந்த தாய் பன்றியாகவே வந்து விடுகிறார். இந்த அழகிய சிற்பத்தை எங்கே பார்க்கலாம் என்றால் மதுரை எம்பதியிலே பார்க்கலாம், திருப்பரங்குன்றத்திலே பார்க்கலாம். திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வெளியே வரும் பொழுது அந்த தூணிலே அழகாக இருக்கும். அந்த பன்றிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பார். அதுபோல இனத்தை கடந்தவர், மொழியை கடந்தவர், குலத்தை கடந்தவர்.
எல்லா குலத்தையும் கடந்த பெருமான், எப்படி வேண்டுமானாலும் வருவார். அவருக்கு குலம் என்பதே இல்லை. அங்கம் பொழுதுபட அறிவாளை நெய்பூசி பங்க பதவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என்று அறிந்து வாழும் நக்கீரரா என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் என்று தருமிக்காக வாதிட்ட பெருமான், சங்கருப்பது எங்கர் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் என்று கேட்டார் நக்கீரர். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் நாங்கள் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று சொல்வார் நக்கீரர். அரணே உன்போல் நாங்கள் இறந்துண்டு வாழ்வதில்லை. அந்த ஒரு கவிக்காக பெருமானிடமே சண்டையிடுவார் நக்கீரர். அது பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் குற்றம் செய்தவர் இறைவராகவே இருந்தாலும் குற்றம்தான் என்று சொல்லக்கூடிய அடியவர்கள் தான் பெருமானுக்கு பிடிக்கும். அப்படி எந்த குலத்தில் வேணாலும் பெருமான் வருவார். அவருக்கு குலம் இலி என்று இன்னொரு பெயரும் உண்டு. அடுத்து பெருமானின் திருத்தசாங்கம். நமது திருவாசகத்திலே பெருமானை பற்றிய 10 சிறப்புகள் கூறப்பட்டுள்ளது. மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய 51 பதிகங்களிலே திருத்தசாங்கம் என்ற ஒரு பதிகத்தை இயற்றியுள்ளார். தசாங்கம் என்றால் 10 விதமான சிறப்பு. இப்போ அவனை பற்றிய சிறப்பை சொல்லுங்க. அவன் நன்றாக படிப்பான், நன்றாக எழுதுவான், நன்றாக இசை வாசிப்பான், புல்லாங்குழல் வாசிப்பான். இப்போ இதெல்லாம் சொல்வோம். பெருமானுடைய சிறப்பை அடக்க முடியுமா? முடியாது. அப்படி இருந்தும் மாணிக்கவாசக பெருமானின் ஆசையால், அதை ஆசைப்பட்டு ஆசைப்படுங்கள் என்ற ஆசைப்பத்திலே சொல்வார். ஆசைப்பட்டேன் என்று. அப்படி ஆசைப்பட்டு பெருமானுடைய சிறப்பை ஒரு 10ஆக சுருக்கி நமக்கு தந்திருக்கின்றார். அது திருத்தசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. முதலில் அந்த திருத்தசாங்கத்திலே முதலில் வருவது கொடி. பெருமானின் கொடி, அவர் ஆட்சி செய்கின்ற கொடி. அந்த கொடியில் என்ன பொறித்திருக்கும்? அந்த கொடியில் நந்தி பொறித்திருக்கும். சாலவும் ஏதிலார் துண்ணன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறுகொடி என்று திருவாசகத்திலே சொல்வார். சாலவும் ஏதிலார் துண்ணன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறுகொடி. ஏர் என்றால் நந்தியம்பெருமானை குறிக்கும். அந்த கொடி என்ன செய்யும்? பெருமானை ஏசுபவர்களுக்கும் அறத்தை தவிர்த்து அநியாயத்தையே செய்பவர்களுக்கும் அச்சத்தை மூட்டும். அச்சத்தை மூட்டி அவர்கள் பயப்பட ஓட வைக்கும் அந்த கொடி. அந்த கொடியை கண்டவுடன் ஓடுவார்கள் அநியாயம் செய்பவர்கள். அந்த கொடிக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு என்று திருவாசகத்திலே சொல்கிறார். அடுத்து பெருமானின் பெயர் சிவபெருமான். அது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் மாணிக்கவாசக பெருமான் ஒரு பெயர் வைக்கிறார் பெருமானுக்கு. தேவதேவன், தேவர் பிரான் என்று சொல்கிறார். தேவதேவன், தேவர் பிரான். எம்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் பிரான் என்று பாடினார் மாணிக்கவாசக பெருமான். பிரான் என்றால் அனைத்துமானவர், வணங்கக்கூடியவர். யாருக்கு? உயிர்களுக்கு, மனிதர்களுக்கு என்றெல்லாம் சொல்லவில்லை, தேவர்களுக்கே. அந்த அனைத்து தேவர்களும் வணங்கக்கூடிய பெருமான் மகாதேவனாக இருக்கிறார். அனைத்து தேவர்களும் வணங்கக்கூடியவர் சிவபெருமானே என்று தேவதேவன், தேவர் பிரான் என்று சொல்கிறார். அடுத்து பெருமானின் ஊர். அவர் எல்லா ஊரும் அவர் ஊர்தான். திருவண்ணாமலை, திருத்துறைப்பூண்டி, திருவிடைமருதூர், திருநெல்வேலி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். திரு 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 என்று வருவதெல்லாம் பெருமான் அங்கே குடிகொண்டு உள்ளதாக அர்த்தம். இன்னும் தெரியாத பல தேவார தலங்களும் இருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுபோல பெருமான் ஊர் என்று இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மாணிக்கவாசக பெருமான் அவருக்கு பிடித்த ஒரு ஊரை சொல்கிறார்.
அவருக்கு பிடித்த ஊர் எது என்றால் உத்தர கோசமங்கை, உத்தர கோசமங்கை கரசே என்று சொல்வார். இன்னொரு காரணமும் உண்டு. இந்த உலகிலே முதலில் தோன்றியது உத்தர கோசமங்கை தலம். உத்தர கோசை மங்கை தலம் தான், திரு உத்தர கோசை மங்கை தான் இந்த உலகத்திலே முதலில் தோன்றிய சிவனாலயம். பெருமான் முதலில் ஊராக கொண்டது அங்கேதான். ஆகையால்தான் அந்த உத்தர கோச மங்கையை பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டால், இந்த பக்தர்கள் எல்லாம் இந்த உலகத்தினிலே சிவபுரம் போல் இருப்பது எதுவென்றால் அந்த உத்தர கோச மங்கை தலம்தான். சிவபுரம் போல் இருக்கின்றதாம் அது. அடுத்து பெருமானின் ஊர்தி, அவருடைய வாகனம் என்ன? நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று விடை. நந்தியம்பெருமாள் தான் பெருமானுக்கு வாகனமாக இருந்து கொண்டு வருகிறார். ஆனால் மாணிக்கவாசக பெருமான் சற்று வித்தியாசமாக திருவாசகத்திலே இருள் கடிந்தருளிய இன்ப ஊர்தி, அவர் ஊர்தி இருளை கடிந்து அருளுகிறது. வான்புறவி தெய்வ பெண் ஏத்திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து, வான்புறவியிலே வருவார். அவருக்கு வான்புறவி என்ற ஒரு ஊர்தியும் உண்டு. அடுத்து பெருமானுடைய நாடு. பெருமானுடைய நாடு எது? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்வார்கள். போற்றி திருவகவலிலே வரும் தென்னாடுடைய சிவன். இந்த தென்னாடு என்றால் எதை குறிக்கும்? பாண்டிய நாட்டை தான் தென்னாடு என்று சொல்வார்கள். சோழ சேர பாண்டியர்கள், சோழ சேரர்களும் பாண்டியர்களிலிருந்து வந்தவர்கள் தான், முற்கால பாண்டியர்கள். அப்போது நாடு என்பது, பெருமான் வாழக்கூடிய நாடு என்பது பாண்டிய நாட்டை குறிக்கும். அவருக்கான நாடு பாண்டிய நாடு. என்றுமே இந்த பாண்டிய நாட்டில் வாசம் செய்து கொண்டிருப்பவர். பாண்டிய நாடு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவன் நாடு என்றும் தென்பாண்டி நாடே என்று தெளி என்று திருவாசகத்திலே சொல்கிறார். தென்பாண்டி நாடே என்று தெளி. பாண்டிய நாடுதான் பெருமானுக்கான நாடு. அடுத்து படை. பெருமானின் படை என்ன? அவருக்கு பூதப்படை இருக்கின்றது. 27 வகையான பூதகணங்களின் படை இருக்கின்றது. இந்த தேவர்களும் அவருடைய படைதான். ஆனால் அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு ஒரே படை அந்த சூளப்படை தான். தன் கையில் உள்ள சூளமே அனைத்து படைகளுக்கும் நிகரானது. அந்த ஏராம் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைக்கான் கைக்கொள் படை என்று திருவாசகத்திலே சொல்கிறார். கழுக்கடை தான் சூளம் என்று பொருள். நம்முடைய மும்மலங்களையும் அகற்றக்கூடியது அந்த சூளம். அதுதான் மிகப்பெரிய படை. அடுத்து பறை. ஏற்கனவே சொன்னது போல பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு தாளம் பறை. அந்த பறையை தான் என்றுமே கையிலே வைத்திருப்பார். பறையர். அவருக்கு பறையர் என்ற ஒரு அற்புதமான பெயரையும் அந்த திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் கூறுகிறார். நாதப்பறையர் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிருக்க பறை நாதப்பறை என்று சொல்கிறார். பிறவி பகை கலங்க, நமக்கு மிகப்பெரிய பகையாக இருக்கக்கூடியது நமது பிறவிதான். நம்முடைய இன்ப துன்பங்கள், இன்பத்தை விட்டால் துன்பம்தான். துன்பத்திற்கெல்லாம் காரணம் இந்த பிறவிதான், நாம் பிறப்பு எடுப்பதுதான். அதனால்தான் கரைக்கிழமையார் கேட்டார், அம்மையே உனக்கு என்ன வர வேண்டும், என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது, பிறவாமை வேண்டும் என் அப்பனே, நான் செய்யும் தவறால் மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று கரைக்கிழமையார் கேட்டார். அதுபோல் இந்த பிறவி பகை கலங்குவதற்கு அந்த பறையை அடித்து கொண்டே வருகிறார் பெருமான். ஆகையால் தான் அவருக்கு பறை மிகவும் பிடிக்கும். அவர் நாதப்பறையினர் என்று திருவாசகத்திலே பெயர் சூட்டுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அடுத்து பெருமானின் மலை. கைலாயமலை, திருவண்ணாமலை, வெள்ளியங்கிரி மலை, இப்படியெல்லாம் பெருமானுக்கு மலை இருக்கிறது.
குன்று இருக்குமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று தன் பிள்ளைக்கும் மலையாக அருளியிருக்கிறார். அதுபோல பெருமானுடைய மலை என்ன? இங்கே உள்ளர்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெஞ்சகத்து இருளகல வாழ்வீசி இன்பம் தரும் முக்தி அருளும் மலை என்பது கான் என்று திருவாசகத்திலே சொல்கிறார். வாழ்வீசி, நான் முன்பு சொன்னது போல அந்த ஞான வாளை வீசி நம்முடைய மலங்களை அறிவித்து இன்பம் தரும் மலை, ஆறாத இன்பம் அருளும் மலை என்று திருவாசகத்திலே சொல்வார். ஆறாத இன்பம் அருளும் மலை, அந்த மலை என்றுமே நமக்கு ஆறாத இன்பத்தை அருளும். அடுத்து பெருமானின் மாலை, இது ஆபரணங்களிலே வரவில்லை. இந்த 10 தசாங்கத்திலே மாலையை ஒரு முதற்பொருளாக சொல்கிறார் மாணிக்கவாசக பெருமான். என்ன மாலை அணிந்திருப்பார் கழுத்தில்? பல மலர்கள் அவருக்கு பிடித்தமான மலர்கள் தான். நாகலிங்க பூவிலிருந்து சரக்கொன்றையிலிருந்து பல மலர்கள் அவருக்கு பிடித்தமான மலர்கள் தான். அதெல்லாம் செடியில் பூர்க்கக்கூடிய மலர்கள். தண்ணி தெளித்தால், தண்ணி ஊற்றினால் வளரும், அவ்வளவுதான். ஆனால் பெருமானுக்கு மிகவும் பிடித்த மலர் செழுங்கழுநீர் மாலை, சுனையில் மலரும் மலர். செழுங்கழுநீர் மாலை திருவாசகத்திலே பல இடங்களிலே செழுங்கழுநீர் என்று வரும். அந்த கழுநீர் மாலை, இரு பாறைகளுக்கு இடையே வரும் சுனையிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த குளிர்ந்த தண்ணியில் மலரக்கூடிய மலர், அந்த மலரே செழுங்கழுநீர் பூ என்று சொல்வார்கள். செழும் பூ, கழுநீர் பூ என்று சொல்வார்கள். அந்த பூவை அந்த தண்ணியோட, அந்த நீரோட எடுத்து தொடுத்து அந்த நீர் சொட்ட சொட்ட தன்னுடைய திருமார்பிலே அணிந்து கொள்வார் பெருமான். செழும் கழுநீர் மாலை என்று திருவாசகத்திலே பல இடங்களிலே மாணிக்கவாசகம் பதிவு செய்கிறார். அடுத்து 6, பெருமானுடைய 10 தசாங்களிலே 10ஆவதாக 6. அவருடைய 6 ஓடக்கூடிய 6 என்ன ஆறு? ஆனந்த ஆறு. அது என்றுமே ஆனந்தத்தை அருளிக்கொண்டே இருக்கிற ஆறு. மலங்களை கழுவ ஆனந்தம் கான் உடையான் ஆறு. மறுபடியும் ஒவ்வொரு முறையும் மாணிக்கவாசக பெருமான் மலங்கள் என்று நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய மலங்களை கழுவும் பொருட்டு அந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறதாம். நாம் மலங்களை நீக்கப் பெறுவதே பெருமானிற்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். நாம் மலங்களை நீக்கும் பொருட்டு, ஞானத்தின் வழியை அடையும் பொருட்டு பெருமான் என்றுமே முயன்று கொண்டு இருப்பதனால் அம்முயற்சியில் ஒரு படியேனும் நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்பது பெருமானின் ஆவா விருப்பம். அடுத்து வரும் காணொளியிலே இந்த மலங்களை நீக்கி நாம் ஞானத்தை அடையும் வழியை எப்படி என்பது காண்போம். அந்த ஞானத்தில் படிநிலைகள் என்ன, அந்த படிநிலையில் எப்படியெல்லாம் அருளாளர்கள் வகுத்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கண்டு நாம் உய்வு பெறுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.